எதனால் கேண்டி கிரஷ் எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இருக்குது, இத்தனை கேம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட ஸ்டில் ஏன் அது டாப் 10 இடத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயங்க, கேண்டி கிரஷை யார் வேணாலும் விளையாட முடியும். இதுக்கு ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, முட்டாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து ப்ளே பண்ண முடியும். அதுதான் கேண்டி கிரஷோட வெற்றிக்கும் காரணம். ரெண்டாவது விஷயம், கலர்ஃபுல்லான திங். நம்ம மைண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான விஷயத்துக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். நம்ம கண்ணும் தான், அது நம்மளை வந்து ஒரு அடிக்ஷன், ஒரு லூப்பில் வந்து மாட்டி விட்டுரும். ஸோ அந்த விஷயத்தை வந்து கேண்டி கிரஷ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. சில லெவல்ஸில் வந்து 3 கலர் 4 கலர் தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பல லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மல்டிபிள் கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அடுத்த விஷயம், கேண்டியை நீங்கள் க்ரஷ் பண்ணும்போது வருதுலையா சவுண்ட், அந்த சவுண்டும் கூட உங்களை வந்து அடிக்ட் ஆகுது. அந்த க்ரஷிங் சவுண்ட் ஆகட்டும், ஸ்வீட், டெலிஷியஸ், இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் கூட உங்களை வந்து பயங்கரமாக அதுக்கு அடிக்ட் ஆகுது. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கேண்டி கிரஷில் டாப் லெவலில் வர முடியும். இதுக்கு நீங்கள் மாஸ்டராலாம் இருக்க தேவையான அவசியமே இல்லை. பிகினராகவே இருந்தாலும் சரி, 1-2 லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் ஜோனில் வர முடியும். அதாவது அந்த கிங்குக்கான பொசிஷனில் நீங்கள் வரும்போது உங்களுக்கே ஒரு அடிக்ட் ஆகும். ஓகே, நம்ம தான் டாப்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை. கேண்டி கிரஷில் யாருமே டாப்பில் இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு நாளில் ஃபால் டவுன் ஆகத்தான் வேணும். ஸோ நியூவஸ்டான மெம்பர்ஸ் அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரேண்டமான மெம்பர் கண்டிப்பாக வந்து டாப் ரீஜனில் வரும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷுக்கு மாஸ்டர் மாதிரியே அவங்க மைண்டில் தோணும். இதுவும் கேண்டி கிரஷோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். அதே போல் மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் மிக்சிங் ஆஃப் கேண்டீஸ். ஸோ மல்டிப்ளாக கேண்டீஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த ஃபீல் வந்து ஒரு அடிக்ஷனாக மாறி ஒரு லூப்பாக மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மல்டிப்புளான லெவல்ஸ் இது வந்து ஒரு எண்ட்லெஸ் லூப் கேம் தான். ஆனால் லூப்புங்கிறதே தெரியாத மாதிரி அடுத்த லெவல் வந்தால் நீ கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அடுத்த லெவல் வந்தால் நீ கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட கேண்டி கிரஷில் எவ்வளோ லெவல் இருக்குது தெரியுமா? 16,000 லெவல் இருக்குது. இந்த 16,000 லெவலை நீ கிராஸ் பண்ணால் மட்டும்தான் கேண்டி கிரஷை ஃபினிஷ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு 16,000 லெவலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. காரணம், டெய்லி கிரியேட்டர்ஸ் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு நியூவஸ்டான லெவல் வந்து இப்போ டேக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது. இது மூலியமாக இது ஒரு எண்ட்லெஸ்ஸான லூப் கேமாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த கேமை முடிக்க முடியாது, விளையாட மட்டும்தான் முடியும். ஆரம்பம் இருக்கும், இதுக்கு முடிவு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் இந்த கேமோட இன்னொரு வெற்றியின் ரகசியம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேம்ஸ் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் வந்துட்டு போனாலும் இன்னும் டாப் 10 இடங்களில் கேம்னு வந்தால் அதில் கேண்டி கிரஷ் கண்டிப்பாக இருக்கும். எத்தனையோ மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆப்பாகவே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் அவங்க இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இதுக்கு சில பணங்களும் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வியாபார தந்திரம் தான். டாப் ரீஜனில் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கான்டெஸ்ட்லாம் வச்சு வெளிநாடுகள்லாம் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கை உள்ளே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கனால பல பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லெவலை விட நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க எந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்காருன்னு அங்கேயே ஷோ பண்ணிடும். ஸோ நம்ம டக்குன்னு அவங்கள வந்து லெவலை வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம அவங்கள பீட் பண்ணதாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷோட வெற்றிக்கு ஒரு காரணமாக அமையுது. கூடவே கேண்டி கிரஷோட வெற்றியோட இன்னொரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ்க்கும் அது சப்போர்ட் ஆகும். நீங்கள் டேப்லெட்டில் விளையாடலாம், மொபைலில் விளையாடலாம், பிசியில் விளையாடலாம், ஐஃபோனில் விளையாடலாம், ஆண்ட்ராய்டில் விளையாடலாம், ஏன் ஜாவாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்லாம். ஆனால் இது ஏன் இத்தனை டிவைஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டிவைஸ்லையும் விளையாடுறது மூலிமா அவங்களோட எண்ணிக்கை எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ்மெலோ வெர்ஷனுக்கு கீழே இருக்கிறதோ இல்லை மார்ஷ்மெலோ வெர்ஷனுக்கே வந்து கட் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கேண்டி கிரஷ் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அவங்க லெவலை என்ன தான் கூட்டினாலும் சரி எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி மல்டிப்புளான விஷயங்களை வந்து ரொம்ப கிராஃப்டடாக வந்து அவங்களோட கேமை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவுமே அவங்களோட வெற்றியின் ரகசியம்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே கேண்டி கிரஷை ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வந்தப்போ வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. உங்களோட பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து எந்த நாஸ்ட்ராலஜிக்கலான கேமை வந்து நாம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.